ஏதோ குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைய வேண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து வைத்து இந்த சிறப்பான மாநாட்டில் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு இந்த அரசு, கலைஞர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு, தேவர் திருமகனாருக்கு என்னென்ன பெருமைகள் எல்லாம் இதுவரையில் சேர்த்திருக்கிறது என்ற பெரிய பட்டியலே என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நேரமில்லை. புகவேண்டியை நாங்கள் பிடித்தாக வேண்டும். நாளை காலையிலே சென்னையில் இருந்தாக வேண்டும். எனவே இந்த நிலையில நான் தொடர்ந்து உங்களுக்கு துணை நிற்க, அதிலும் துணை முதலமைச்சர் என்பது ஏதோ அதிகாரத்திற்கு இந்த பொறுப்பு தந்திருப்பதாக நீங்கள் யாரும் கருத வேண்டாம். உங்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் உங்களுக்கும் நம்முடைய முதல்வர் கலைஞருக்கும் துணையாக இருக்க நான் காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கேப்டன் நடராஜன் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார்கள். முத்தரசர் சங்கத்துடைய பவள மாநாட்டிற்கு தலைமை தாழ்கின்ற சாதனை படைத்த சிதம்பரது அவருடைய அற்புதமான சாதனை பற்றினவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் சிறப்பித்து இந்த தமிழ் சமுதாயத்தை பெருமைப்படுத்திய அப்பா போல பிள்ளை, அப்பா கோரிமேட்டில் சிலை திறந்தார்கள். இங்கே அவருடைய புதல்வர் இங்கே குழந்தையிலே சிலை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தேவருடைய ரசிகர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே சிறப்பு ஆற்றிய அமைச்சர் பெருமக்கள், அறிஞர் சான்றோர்கள், பெரியோர்கள், இங்கே குழுமி வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பாக கூடியிருக்கின்ற சங்கத்தினுடைய முன்னோடிகள், மாவட்ட மாநில அத்தனை பேர்களுக்கும் நன்றி. குறிப்பாக இந்த மாநாட்டுக்காக சீரன் சிறப்பு உழைப்பு இந்த பொன்ராஜ் அவர்களுக்கும் சிற்றரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை துறையினர், தொழிலாளர் துறையினர், தொலைக்காட்சி துறையினர், காவல்துறையினர் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.